நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, கோல்டு வந்து ஒரு சேவிங் இதா பார்க்குறாரு. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டுங்கிறது இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல வாங்குறதும் சரி, அத சேர்த்து வைக்கிறதும் சரி, கரெக்ட்டான ஃபினான்ஷியல் பிளானிங்ல இருக்குமா? இருக்காதா? கோல்டே தேவையில்ல. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா கோல்டே தேவையில்ல. என்ன பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு உங்க ஒய்ஃப்‌க்கு கோல்டு வாங்கி குடுக்கணுமா? அம்மாவுக்கு கோல்டு வாங்கி குடுக்கணுமா? வாங்குங்க. இல்ல உங்களுக்கே கோல்டு நெறைய மேல்ஸே இப்போ கோல்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ, அவங்க அப்படி அந்த ஒரு கன்சம்ப்ஷனா பார்த்தா வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டா எனக்கு தெரிஞ்சு கோல்டு ரொம்ப ரிஸ்கி. நெறைய பேருக்கு என்ன ஒரு புரியாதுன்னா ஒண்ணு, கோல்டு பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட் எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதோ, அதே அளவு கோல்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். அண்ட் இப்ப நம்ப பார்க்குற கோல்டு ரிட்டர்ன்ஸ்ல பெரிய காம்போனன்ட் USD INR எக்ஸ்சேஞ்ச் ரேட். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட இப்ப நம்ம லாங் டெர்ம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா, 15 வருஷம் கோல்டு ரிட்டர்ன், 20 இயர்ஸ் கோல்டு ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, அது பெரிய ரிட்டர்ன் வந்து கம்ஸ் ஃப்ரம் INR USD எக்ஸ்சேஞ்ச் ரேட். கோல்டு பிரைஸ்னால கிடையாது.